ஹாப்பி 79th இண்டிபெண்டன்ஸ் டே. ஜெய். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மோடி என்ன பேசினார், எது பேசினார். ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பேசியிருக்காங்க. அது நாட்டோட வளர்ச்சி, இந்தியா பாகிஸ்தான் வார், இந்தியா அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தம், இந்தியா ரஷ்யா பிரச்சனை எல்லாமே பேசியிருக்காங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, இந்தியாவோட மார்க்கெட் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான சின்ன சிப்பை வச்சு. அந்த சிப்புக்கு பேர் தான் செமிகண்டக்டர் டிவைஸ். டைனி சிப்பு தான் வந்து நம்ம மாடர்ன் லைஃப்க்கு வந்து பிரெயின் மாதிரி ஒர்க் பண்ணுது, செமிகண்டக்டர் டிவைஸ். இந்த செமிகண்டக்டர் டிவைஸ் மூலிமா வந்து இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி ஆக போகுது 2030க்குள்ளே. வாழ்வில் சில வழிகள் சிரிப்பதால் மாறாது, தீவிரமாக உழைத்தால் மட்டுமே மாறும். வணக்கம், நான் உங்கள் நண்பன் தமிழ்ச்செல்வன். இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். ஏன் வந்து செமிகண்டக்டர் டிவைஸை வந்து அவ்வளோ முக்கியம் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு? செமிகண்டக்டர் டிவைஸ்னால் என்ன? ஒரு சிப், அதாவது ஒரு ஃபோன், டிவி, வாஷிங் மிஷின், அப்புறம் ஏஐ மிஷின் கூட அதை வச்சு தான் ரன் ஆகுது. ரொம்ப முக்கியமான டிவைஸ் அது. நம்ம பிரெயின் மாதிரியும் அது ஃபங்க்ஷன் ஆகும். குளோபல் மார்க்கெட்டில் வந்து செமிகண்டக்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து $600 பில்லியன் வந்து மதிப்பு இருக்குது. இந்தியா இப்போது அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மார்க்கெட்டை வந்து நம்ம இந்தியா தான் ஹப்பாக மாற்றலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போனா வந்து ஏற்கனவே வந்து நிறைய காம்படிஷன் போயிட்டு இருக்குமே, மற்ற நாடுகள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இதில் டாப் 5 கண்ட்ரீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தைவான், சைனா, சவுத் கொரியா, ஜப்பான், யூஎஸ்ஏ, சில யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து செமிகண்டக்டர் டிவைஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி குளோபல் இதில் வந்து ஒரு நல்ல லெவலில் பர்சன்டேஜ்லாம் வச்சுருக்காங்க. இதை டார்கெட்டாக வச்சு தான் இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பாக 2030க்குள்ளே மாறணும்னு மோடி சொல்லி. இந்தியன் கவர்மெண்ட் வந்து செமிகான் இந்தியா ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பயனை வந்து கிட்டத்தட்ட வந்து $10 பில்லியன் அளவுக்கு முதலீட்டை கொடுத்து மற்ற குளோபல் கம்பெனிஸை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி வந்து மைக்ரான், வேதாந்தா, டாடா குரூப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவில் சிப்பை மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்வெஸ்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேண்டமிக் டைமில் சிப்பு எல்லாமே வந்து ஷார்ட்டேஜ்க்காக சஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு தான் வந்து இந்த ரீசனுக்கு எடுத்திருக்காங்க. வேர்ல்ட்லேயே வந்து ஒரு 2-3 கண்ட்ரீஸ் மேலே தான் டிபெண்ட் ஆகியிருக்கு. அதனால தான் வந்து இந்தியா வந்து இப்போது ஆல்டர்னேட்டிவ் ஹப்பாக மாற போகிறதுக்கான ரீசனும் இதுதான். வாங்க இதோட மார்க்கெட்டும் அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்தியா செமிகண்டக்டர் மார்க்கெட்டில் வந்து 2022 வந்து கிட்டத்தட்ட வந்து 23 பில்லியனாக இருந்தது. ஆனால் 2030க்குள்ளே வந்து அந்த நிலமை மாறி கிட்டத்தட்ட வந்து 80 பில்லியனை ரீச் ஆகணும்னு எக்ஸ்போர்ட் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் வந்து எப்படி மாறும், எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் தானே நினைக்கிறீங்க? ஸ்மார்ட் ஃபோன், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமோட்டிவ் சிப்ஸ், அதாவது வந்து எஸ்பெஷலி வந்து ஈவிஸ், காரு, பைக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து சிப்பு ரொம்ப முக்கியம். அதனால் இதை ஹையர் பர்சன்டேஜ் லெவலுக்கும் மாறும். அது போக வந்து 5G, IoT டிவைஸ் இந்த மாதிரி இது மாறும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஏஐ, க்ளவுடு, இந்த டேட்டா சென்டர்ஸு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய டிமாண்டு வரலான்னு எக்ஸ்போர்ட் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. அதாவது 2030க்குள்ளே வந்து 80 பில்லியனுங்கிற சாத்தியம்தாங்க. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து கொஞ்சம் சேலஞ்சஸும் இருக்குது. அது என்னென்ன சேலஞ்சஸ்ன்னு பார்க்கலாமா? ஸ்கில்டு இன்ஜினியர் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. இந்த ரா மெட்டீரியலோட இம்போர்ட் டிஃபென்சிவ்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி செட்டப், அதாவது செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி செட்டப் வந்து அதாவது ஃபுல் எக்கோ சிஸ்டமும் பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வருஷம் இல்லைங்க, அது ரொம்ப வருஷமே ஆகும். அது போக வந்து அது நீட்டான செட்டப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த செமிகண்டக்டர் டிவைஸ் வந்து நம்மளால் அவுட்புட் எடுக்க முடியும். இந்த மாதிரிலாம் வந்து சில ரிஸ்கியாக இருக்குது. ஆனால் எக்ஸ்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிஸ்கிலாம் வந்து நம்ம தாண்டிட்டோம்னா 2030க்குள்ளே வந்து 80 பில்லியனு கிட்டத்தட்ட நம்ம வந்து ரீச் பண்ணிடலான்னு வந்து எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் வந்து இந்த சில சேலஞ்சஸை வந்து எப்படி ரெட்டிஃபை பண்ண போகிறாங்கன்னா, கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் நம்ம யங்ஸ்டர்ஸ் டேலண்ட், இதெல்லாமே சேர்ந்தால் வந்து இந்தியா வந்து 2030க்குள்ளே வந்து மேஜராக செமிகண்டக்டரில் வந்து நம்ம குளோபல் மார்க்கெட் ரொம்ப பெரிய வளர்ச்சி அடையலான்னு எக்ஸ்போர்ட் சொல்கிறாங்க. மாதிரி வந்து சிஸ்டம்லாம் வந்து ஒன்று சேர்ந்தால் வந்து சிப் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க, ஃப்யூச்சர்லேயும் டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியா கையில் தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, ஏஐ எப்படி ரொம்ப முக்கியமோ ஏஐக்கு ரொம்ப முக்கியமானது செமிகண்டக்டர் டிவைஸுங்க. இந்தியாவில் வந்து இப்போ வந்து இதை வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டெவலப்பும் ஆயிரும். 2030 என்ன நடக்குதுன்னு ரிசல்ட்டு வந்து அப்போ தான் தெரியும். 80 மில்லியன் தொடுறாங்களா, 80 பில்லியனை தொடுறாங்களான்னு நமக்கு அப்போ தான் தெரியும். மேலும் இது போன்ற அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். நன்றி.